வணக்கம் மக்களே, டியூட்டி தமிழிச்சின் அன்பு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் வந்து செய்தி பகிரப்படுகிறது. நம்ம சேனலில் வந்து எப்பயுமே வந்து உண்மை சம்பவங்களையும் என்னை சார்ந்ததாகவும் என்னை சுற்றியுள்ளவங்க சார்ந்ததாக நான் பகிரப்பட்டுட்டே வர்றேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன இப்போவுமே என்ன செய்தி அப்படின்னா, நான் ஏமாந்த கதையை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து சேலத்தில் உள்ள கண்ணன் ஸ்டோரில் இந்த மாதிரி திறப்பு விழாவை முன்னிட்டு ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஆடு போட்டிருந்தாங்க. அதாவது ரெண்டாயிரரூவா மதிப்புள்ள பொருட்கள் வந்து ஃப்ரீயாகவும், அந்த ரெண்டாயிரரூவா மதிப்புள்ள பொருள் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு ட்ராலி கொடுக்குறதாகவும், அதே மாதிரி 2500 மதிப்புள்ள மளிகை பொருள் வாங்கினோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுக்குறதாகவும் அந்த ஆடு போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க கூட அதுக்கு இது கொடுத்துருந்தாங்க, வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. நான் ரொம்ப யோசித்தேன். இந்த மாதிரிலாம் நான் கண்டுக்கிடவே மாட்டேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் நம்மளுக்கு நேரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நானும் என்ன பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன். நான் ஏமாந்ததே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக முந்தானத்து தான் நடந்துச்சு. அந்த இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஆமாம் மேடம், இப்போ ஆஃபர் போய்கிட்டுருக்கு, இன்னும் ஒரு 3 இதுதான் காம்போ இருக்குது, நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு நம்மளை நம்புற மாதிரியே பேசினான். நானும் ஓகே, அப்போ உண்மை தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு அந்த இது ப்ரௌசர் எல்லாமே அனுப்புகிற, அந்த பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதில் இப்படி இருக்குது, இத்தனை பேர் எங்கிட்ட திங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிட்டு வச்சுட்டு இருந்தான். அப்போ நானும் பார்த்துட்டு வச்சுட்டு எல்லாம் இருந்தால் அப்போ உண்மை தான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஜிபே எப்படி பண்ணணும் எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு அவனும் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். மேடம் உங்கள் இது ஓகே ஆயிடுச்சு, நாங்கள் ஆர்டர் எடுத்துட்டோம் வச்சுட்டோன்னு எல்லாமே சொல்லி நம்மளை இது பண்ணிகிட்டு இருந்தான். நானும் ரொம்ப நம்பிட்டேன். சரி, ஓகே அப்படின்ட்டு திரும்ப இன்றைக்கி நான் காலையிலேருந்து நான் கால் பண்ணி பார்க்குறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜுக்கு எந்த ரிப்ளை இல்லை. இப்போ 2 நாள் நம்ம அமௌண்ட்டு போகிற வரைக்கும் இருந்த ரெஸ்பான்ஸ் வேறு, இப்போ நம்ம அமௌண்ட் அங்கே போனதும் இருக்கிற ரெஸ்பான்ஸே வேறு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், எதுவும் மாட்டேங்கிறான். ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் அவனுக்கு வந்து போகிற மாதிரி வச்சுருந்தான். ஆனால் நான் பேசும்போதே அவன்கிட்ட கேட்டேன், ஏன் வாட்ஸ்அப் கால்லேருந்து மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க என்னன்னு கேட்டேன். இல்லை மேடம், எங்களுக்கு நிறைய இது வந்துட்டுருக்கும், ஸோ எல்லா பக்கத்துலேருந்து எங்களால் வந்து இது பண்ண முடியாதனால நாங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம். நான் அப்போமாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அப்பவும் நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், அந்த நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம டயல்டு கால் பண்ணி பார்க்குறேன். அவன் நம்பர் வந்து ட்ரூ காலரில் ஃப்ராடு ஸ்கேமர்னு வருது. எனக்கு அப்போ தான் ஐயோ இவன் வந்து இப்படி பண்ணிட்டானே, ஏமாற்றிட்டானே, நம்ம ஏமாந்துட்டோமே. அவன் ஏமாற்றிட்டாங்கிறத விட நான் ஏமாந்துட்டேன், அதுதான் உண்மை. நான் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் யோசித்து தான் பண்ணுவேன். ஆனால் இது எப்படி தான் நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன்னு தெரில. பெண்கள்னாலே வந்து இந்த மளிகை ஜாமான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கனாலே நம்ம வந்து யோசிக்காமல் செயல்படுற மாதிரி என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னை மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. இதில் முக்கியமான விஷயம், நான் கவனிக்க தவறுன ஒரு விஷயம், என் மேலே கூட ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அது நவம்பர் மாதத்தில் உள்ள ரீல்ஸ். நான் அது இப்போ போய்கிட்டு இருக்கும்போது நான் அதை லேட்டாக பார்த்துருந்துருக்கேன். அது ட்ரெண்டிங்கில் வரவும் நான் அதை பார்த்துட்டேன். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், அந்த மாதத்தை கூட செக் பண்ணாமல் அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டேன். அவனுங்களும் ஏமாத்துறதுல என்னை மாதிரி எத்தனை பெண்கள்லாம் இருந்தாங்களோ தெரில, எல்லாரையும் வந்து அவன் வந்து ஏமாற்றிட்டான். இதே மாதிரி இந்த கண்ணன் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஆடு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ரீல்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க, யாரும் ஏமாறாதீங்க. என்னை மாதிரி யாராவது இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. நன்றி மக்களே.